ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சாஃப்டாக சப்பாத்தியும் அது கூட பேபி பொட்டேட்டோ போட்ட கிரேவியும் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னைக்கு தான் நாங்கள் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக அவங்கள வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம சப்பாத்திக்கு தான் மாவு பிசைய போகிறோம். இப்போ வாங்க எப்படி பிசையுதோன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நாங்கள் மோர் ஊற்ற போகிறோம். நீங்கள் மோரோ இல்லை தயிரோ ஊற்றிக்கோங்க. புளிக்காத மோர் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். தண்ணி ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றிக்கலாம். நாங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோம். நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் ஊற்றிக்கலாம். ரெண்டு கப் மாவு போட்டுக்கலாம். கோதுமை மாவு. மாவை நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. அப்படிக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பிசையுதோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக வரும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து இப்படி பிசைஞ்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கையை வச்சு நல்லா அழுத்தமாக பிசைஞ்சு கொடுங்க. மாற்றி மாற்றி வச்சு பிசைஞ்சு கொடுங்க. மூடி வச்சுக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இங்கே நம்ம குட்டி பொட்டேட்டோ, மிளகா, பெரிய உள்ளி கொஞ்சம், 2 பெரிய உள்ளி, தக்காளி 2, கேரட் 1 எடுத்துருக்கோம். குருமாவுக்கு அரைக்க போகிறோம். அது கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் தேங்காய் வெட்டி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிடலாம். அதில் ஒரு 4 முந்திரி, அதையும் ஆட் பண்ணிடலாம். ஊற வச்சுருந்தோம், அதையும் ஆட் பண்ணிடலாம். ஸ்பூன் எல்லாம் ஊற்றிக்கலாம். 2 கிராம்பு போட்டுக்கலாம். 2 பட்டை துண்டு போட்டுக்கலாம், சின்ன துண்டு. கடுகு போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்காங்க. 3 பச்சை மிளகாயும் போட்டிருக்காங்க. நானே இப்போ பார்த்துக்கேன். பெரிய வெங்காயம் 2 ஆட் பண்ணிடலாம். அது கூட 3 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். கேரட் கொஞ்சம் ஒரு கேரட் ஆட் பண்ணிடலாம். பொடிசை விட்டுது. தக்காளி ஒரு 2 தக்காளி, காய் பழம் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம், அதையும் மசிச்சு போட்டுடலாம். பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கதையும் ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். எல்லாம் வேகுதுக்கு கலக்கி விட்டு மூடி வச்சிடலாம்.
தெரியல போட வேண்டாம். உப்புமாவுக்கு மஞ்சள் போட மாட்டாங்க. சரி வேண்டாம். உப்பு மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் காராப்பொடி ஆட் பண்ணிடலாம். மல்லிப்பொடியும் ஆட் பண்ணிடலாம், ஒரு 2 ஸ்பூன் அளவு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். கொஞ்சம் மூடி வச்சு வேக வச்சிடலாம். சப்பாத்தி மாவு கொஞ்சம் உருண்டை பிடிச்சி போட்டுக்கலாம். சரி, மாவு எல்லாத்தையும் உருண்டை போட்டு வச்சாச்சு. இதில் 4, 5, 11 சப்பாத்திக்கு மாவு கிடச்சிருக்கு. சரி, சப்பாத்தி சாஃப்டாக அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லலாம். சாப்பிட்டதுக்கு 1/2 மணி நேரம் ஊற வச்சு நான் சாப்பிட்டேன். வேறு சரி, தயிர் ஊற்றி பிசையணும், பழம் போட்டு பிசையணும். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் தேய்ச்சி எடுத்துடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சப்பாத்தி வாட்டிக்கோங்க. அன்றைக்கி நல்லா வாசனையாக இருக்கும். சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவும் வரும்.